சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஹிந்தி திரையுலகமே அமிதாப் பச்சனை இவ்வளவு பெருமையாக பேசியிருக்காரு. அதை விடவும் பெருமையாக ஒரு சொல்றாரு சார். எதுக்காக இந்த ரோலை அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணாங்க தெரியுமா? டைரக்டரும் தலைவரும் சேர்ந்து அது யோசிங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒருத்தன் அடங்கி போனோம், அதுக்கு வந்து அமிதாப் பச்சன் மட்டும் தான் செட் ஆவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியே வாங்கினேன் அப்படின்ற டைரக்டர். எங்கே போனாலும் பேச்சுனால கட்டி போட முடியும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இங்கே ஆடியோ லான்ச்சில் இந்தியாவில் போயிட்டு பேசுவார் தெரியுமா? ஐஸ்வர்யா பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்தில் அமிதாப் பச்சன் வச்சுட்டு பேசுவார். அது வந்து எவர்கிரீன் கண்டென்ட். 100 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம சிரிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். அந்த மாதிரி வெடிச்சு பொறிச்சு தள்ளிட்டார். லைக்காவுக்காக விஜய் படம் பண்ணி கொடுக்கல. இந்த கத்தி படத்தில் விஜய் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. உண்மை அதுதான் சார். அதுக்கப்புறம் அதனால ஒரு படம் விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ஏன் பண்ணல? முதல் படம் கொடுத்தாருல, இந்தியன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2.0 எடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் பட்ஜெட் கொஞ்சம் பட்ஜெட்டா இவ்வளவு பட்ஜெட் போடுறவங்க எதுக்கு விஜய் படமே எடுக்கல? யாரையுமே விஜய் தூக்கி விட்டது இல்ல அப்படின்றதுல நான் அந்த ஸ்டாண்ட கிளியரா இருக்கேன். ஒருத்தரை கூட பெத்த மகனை தூக்கி விடாத, யாரையும் வளர்த்து விட்டதுல விஜய். அதுதான் என் ஸ்டாண்டு. நீங்க இதுக்கு வந்து லோகேஷ் எல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. இதுக்கு நீங்க வேற யாராவது எடுக்கணும். புரியுதா இல்லையா? நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் வந்து ஷாருக் கானுக்கு படம் பண்ற காரணம் விஜயநாட்டை வந்து கேட்கும்பொழுது டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நீ போய் ஷாருக் கானை சொல்லு, உன்னால முடியும்டா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நமக்கு நெல்சன் வந்து பேசும்பொழுது போய் நீ அவருக்கு பண்ணு, ஷாருக் பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. லோகேஷ் பண்ண அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் சொல்றாங்க சார். இதனாலதான் அவங்க வளர்ந்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு? அதுக்குன்னு லோகேஷ் மாதிரி நெல்சன் மாதிரிலாம் என்னால் படம் எடுக்க முடியும். நான் அதை உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அது வேணும்னா நான் அவன்கிட்டே போயிருவேன். நீங்கள் தான் எனக்கு வேணும். உங்கள் ஸ்டைலில் ஏன் கமர்ஷியலில் உள்ள கொண்டு வந்து நீங்கள் படம் எடுங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கிளியராக இருக்கார் பாருங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் காலா எடுத்தது தப்பு. மதுரையில் 1995 பாஷாக்கு அப்புறம் தலைவர் கொடுத்த ஒரு பேட்டி ரிலீஸ் ஆகுது. டிவியில் பார்க்குறது ஸ்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, மதுரை ரயில்வே ஸ்டேஷனில். அதனால ட்ரெயினே காமனர் நிறுத்தியிருந்தாங்க. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலை தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மர்கள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சத்யன் ப்ரோ இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இது வேட்டையன் ரஜினி அவர்கள் பேசின பேச்சு எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான் வழக்கம் போல் 1000 10,000 1,00,000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி இருக்கும் சார். அவர் மைக்கை பிடிச்சி அதான் ஓவராலாக அவர் நீங்கள் அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, பேசி முடிச்சு நீங்கள் எல்லோரும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். நீங்கள் எல்லோரும் எதுக்காக இன்றைக்கி இல்லை, நீங்கள் ஒகேனக்கல் பிரச்சனைக்காக மொத்த நடிகர் சங்கமுமே போயிருக்கோம். அப்பயுமே போய் அப்போ அங்கே உள்ள மேடையில் தெரியுது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, யார் வர போகிறான்னு தெரியுது அப்படின்னு உள்ளே வருவாப்புல. அன்னையிலேருந்தே அவர் எப்போ மைக்கை பிடிப்பாருன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்த தருணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சத்யா மூவிஸ் தியாகராஜன் இருக்கார்ல, சத்யா மூவிஸ் பழைய சத்யா மூவிஸினுடைய மருமகன் அவர் தியாகராஜன். அவர் தான் விஸ்வாசம் படம்லாம் எடுத்தார். ஸோ அவர் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது கொடுக்குறாரு, மதுரையில் 1995 பாஷாக்கு அப்புறம் தலைவர் கொடுத்த ஒரு பேட்டி ரிலீஸ் ஆகுது. அந்த டிவியில் வரப்போகுது. அந்த டிவியில் பார்க்குறது அது வந்து ஸ்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, மதுரை ரயில்வே ஸ்டேஷனில். அதனால் ட்ரெயினே காமனர் நிறுத்தியிருந்தாங்க. இது அவர் பதிவு பண்ணுறார், நான் சொல்லலை. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேச்சை கேட்க அன்னைக்குலேருந்து இல்லை இன்றைக்கும் இன்னியும் எப்பயுமே அதுக்கான மவுசு குறையவே குறையாது. ஏன் அப்படின்னா சார், அதில் உண்மை இருக்கும். மனசுலேருந்து அவர் பேசுவார் சார். என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ எதையுமே வந்து, அதாவது டாபிக்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். இது இந்த ஒரு கதை சொல்லுவோம், இது அதை சொல்லுவோம். வரி மாறாமல் வார்த்தை மாறாமல் படிச்சுட்டு இதுக்கப்புறம் பேச மாட்டார். மனசில் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அடிச்சார் பார்த்தீங்கன்னா, அது ஏன் ப்ரொடக்ஷன் மாதிரி லைக்கா உண்மை. அதை யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்கள்? என்னனாலும் நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க லைக்கா. ஒரு சைடில் சன் பிக்சர்ஸ், நீங்கள் சன் பிக்சர்ஸும் லைக்காவும் சேர்ந்து அவரை கொண்டாடுறாங்களா இல்லையா? தமிழ் சினிமாவினுடைய உச்சபட்ச 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியும் உச்சபட்ச நடிகரை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ வயசு என்ன இருக்குது? 74 வயசுலையும் கொண்டாடுறாங்கன்னா இந்த கொலாபரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கொலாபரேஷன் எனக்கு தெரிய உலகத்தில் எந்த நடிகரும் கிடையாது சார். உலகத்தில் எந்த நடிகரும் கிடையாது. அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரியில் 2 பெரிய ஜாம்பவான்கள் ஒரு நடிகரை மாறி மாறி தூக்கி வச்சு கொண்டாடி இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அது அவர் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அப்புறமும் அது நடக்க போகிறதுலன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அடிச்சார் பார்த்தீங்களா? அப்போ அது என் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி, என் பையன் மாதிரி, என் புள்ள மாதிரி அப்படின்றார் அனிருத்த. இதெல்லாம் வந்து இது எளிய வைப்பேன், என் புள்ள மாதிரி நம்ம இதுக்கடுத்து சொல்லணும், இதுக்கப்புறம் இது சொல்லணும். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா படம் கம்மிட் ஆனதுக்கப்புறம் யார் ஹீரோயின் தான் முதல் வார்த்தை கேட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னால் கேட்க முடியாது. அதெல்லாம் வந்து அவர் லைஃப்பை ரிலேட் பண்ணி
நம்ம இவ்வளவுதான், நம்ம இப்படி சொன்னாதான் கரெக்டாக இருக்குன்றதெல்லாம் அவர் புரிஞ்சு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன பேசுனா என் ரசிகர்களுக்கு பிடிக்கும், நான் என்ன பேசுனா என்னை வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, படம் போட்டு எல்லாம் தெரியுது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் ஒரேட்டர். இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இவ்வளோ பெரிய நடிகர் இப்படி பேசினாரா அப்படின்னா எனக்கு தெரிய கிடையாது சார். ஷாருக் கான் அவர்கள் பாலிவுட்டில் இந்த மாதிரி தான் அவரும் பேசினார்னா அப்படி இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது அந்த அதுக்கு முன்னாடி இவரெல்லாம் லீடருங்களேன். ஆனால் அவர் வந்து 21 ஸ்டேட்டில் இன்றைக்கி ஹிந்தி படங்கள் ஓடுது அப்படின்றதுனால அவருக்கு வந்து ரீச் பெருசு. ஆனால் அதுக்கும் முன்னாடி எங்கே போனாலும் பேச்சுனால கட்டி போட முடியும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இங்கே இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரன் ஆடியோ லான்ச்சில் ஹிந்தியில் போய்ட்டு பேசுவார் தெரியுமா, நீங்கள் ஐஸ்வர்யா பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்தில் அமிதாப் பச்சனை வச்சுட்டு பேசுவார். அது வந்து எவர்கிரீன் கண்டென்ட். 100 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம சிரிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். அந்த மாதிரி நேற்று வெடிச்சு பொறிச்சு தள்ளிட்டார் சார். ஆனால் லைக்கா இவ்வளோ ப்ரைட் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன அப்படியே பேக்கில் போனோம் அப்படின்னா லைக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்தது, முதல் படத்தை கொடுத்தது கத்தி தான். அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. லைக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட யாருமே வாயை திறக்கல. நீங்கள் அந்த டைமில் நீங்களும் அதை பற்றி கவனிச்சிருப்பீங்க. அப்போ விஜய் தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. விஜய்க்கு முதல் படம் நீங்கள் தப்பாக வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. லைக்காவுக்கு முதல் படம் கத்தி. அதாவது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் உள்ளே வந்துருச்சு. சரி, விஜய் படம் கொடுத்துட்டாப்புல. படம் கொடுத்து பிரச்சனை ஆயிடுச்சு லைக்காவுக்கு. விஜய் எதுவுமே அதை பற்றி பேசலை. அதான் உண்மை. இல்லை, விஜய் நடிச்சுட்டாரு, அதுக்கு மேலே என்ன போய் பேசுறது? அந்த படம் ரிலீஸே ஆகாது, ஆகக்கூடாது, ஆக விடமாட்டோம்னு சொன்னாங்க. தலைவாக்கு வந்த பிரச்சனை தான். ஆனால் அந்த மனுஷன் ஒன்றுமே பேசலை. படம் பண்ணிட்டோம், இது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆச்சு. லைக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை சார், லைக்கா உள்ளே வரும்பொழுது அவங்க வந்து எந்த சாயமும் கிடையாது, கம்பெனி உள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனையாச்சு. பிரச்சனையான கம்பெனிக்கு விஜய் படமே பண்ண மாட்டார். அவர் வாழ்க்கையில் யாரையுமே அவர் தூக்கி விட்டது கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட கஷ்டத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி தூக்கி விட்டது கிடையாது விஜய். ரைட்டுங்களா? அவர் படத்தினால கஷ்டத்துக்கு போன கம்பெனியே தூக்கி விட்டது கிடையாது. சும்மா போகிற கம்பெனி அவர் எதுக்கு தூக்கி விட போகிறாரு? அப்படி பார்த்தா கம்பேரிட்டிவ்லி பெரிய ஹீரோஸ் யாருமே இப்போ பழைய கம்பெனி தேடி போகிறது இல்லைங்க. அப்படி விஜய் மட்டும் இல்லை, நாட் ஒன்லி விஜய். அதை நம்ம இல்லை இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் நலிஞ்ச ப்ரொடியூசரை கூப்பிட்டு படம் பண்ணி கொடுத்த ஒரே நடிகர் சவுத் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். எந்த காலகட்டம்? அவங்களே பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் என்ன இல்லை, அவங்களே பதிவு பண்ணுறாங்க. உழைப்பாளின்னு ஒரு படம் வந்தது. அந்த காலகட்டத்தில் தான். இல்லை எல்லாம் ஒன்று தானே சார், எல்லாம் ஒன்று தானே. இப்போ ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை அது பண்ணியிருக்காரு அட்லீஸ்ட். நான் என்ன ஒரு சாம்பிள் தானே உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு படமும் உட்காந்து பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அருணாச்சலம் படம் இருக்கு இல்லையா, எந்தெந்த நடிகர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் கூட கோ ப்ரொடியூசர் அவங்கள போட்டுட்டு அவங்க இந்த ராமசாமிலாம் இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி அந்த படத்தில் வருவார் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசர்ஸ் அதாவது அவங்க கூட நடித்து கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தரை தேடி போய் கூப்பிட்டு அவங்கள கோ ப்ரொடியூசராக போட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தது தான் வந்து அருணாச்சலம். படையப்பால படம் முடிச்சு 40 லட்ச ரூபா மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்கும் நைட்டோட நைட்டாக கதை திரி பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சிருக்கு, அங்கே பண்ணுறது தெரியல அப்படின்னால. இல்லை, இவர் ப்ரொடக்ஷன், இவர் தான் ப்ரொடக்ஷன். படையப்பா இவர் தான் ப்ரொடக்ஷன். உழைப்பாளி அதே மாதிரி இப்போ பெப்சிக்காக படம் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். இது யாராவது பண்ணியிருக்காங்களா? பெப்சிக்காக மட்டுமே படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சினிமா வீரன் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ரீசெண்டாக கேட்குறீங்க இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்க சினிமா வீரன் ஒரு படம் எடுத்தாங்க. இப்போ கூட அது அமேசான் பிரைம்லேயே அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து சண்டை பயிற்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, சண்டை பயிற்சியாளர்கள் அவங்கெல்லாம் ஸ்டண்ட் யூனிட், அவங்களுக்காகவே நான் ட்ரிபியூட் கொடுக்குறேன்னு அந்த படம் கொடுத்தது. அதில் அவர் தான் வாய்ஸ் ஓவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வாய்ஸ் ஓவர். எதுக்கு அதெல்லாம் அவர் பண்ணணும்? இல்லை சார், நான் கேட்க வந்த கேள்வி இல்லை விஷயம் நான் தான் நீங்கள் சொன்னது தான். லைக்காவுக்காக நம்ம கம்பெனின்னு சொன்ன ரஜினிகாந்த் இல்லை, நான் தான் சொல்கிறேன். லைக்காவுக்காக விஜய் படம் பண்ணி கொடுக்கல. இல்லை, கஷ்டப்பட்ட படம். அது ஒரு பெரிய கம்பெனி. விஜயாலாம் இல்லை, ஒரு அது யூகே. இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. விஜய் அவர்களுடைய மனைவி யூகே, அவங்க அப்பா யூகேல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்க அப்பாவுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ரொம்ப இணக்கம். அப்படி தான் விஜய் அதுக்குள்ளே வராரு. விஜய்க்கும் சார், விஜய்க்காக எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இது வரைக்கும் வந்தது இல்லை. எப்பவுமே நீங்கள் விஜய் ப்ரொடக்ஷன் அப்படி தான் பேசுகிறீங்க. லைக்காக்கு முதல் படத்தை கொடுத்தது விஜய் தான். அப்போ பிரச்சனையில் இருந்தப்போ ரஜினி அவர்கள் வாய்ஸ் கொடுக்கலையன்றதான் என்னோட கேள்வி. அப்போ லைக்கா யாருக்குமே தெரியாது சார். லைக்காவுடைய முதல் படமே அதுதான் சார். முதல் படமே அதுதான். ஆனா லைக்கான்றது எவ்வளவு பெரிய அதுக்கு விஜயே கொடுக்கல சார் வாய்ஸ். நீங்க விஜய் என்ன வாய்ஸ் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? அந்த பிரச்சனை அவர் படத்துக்கு தானங்க பிரச்சனை. அவர் படத்துக்கு பிரச்சனை இல்லை. ஐயா, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அதாவது லைக்கா உள்ள வந்துருச்சு. சரி, சீமான் இருக்காருல்ல, இன்னைக்கு தளபதினு ஒவ்வொரு பக்கத்துக்கு எழுதி அனுப்புறாரு இல்லையா. லைக்கா வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்டு கம்பெனி. அவங்க யூகேல போய் இருக்கிறாங்க. அதே மாதிரி சொர்ணலிங்கம் இருக்காங்க இல்லையா, சங்கீதா சொர்ணலிங்கம், விஜய் அவருடைய மனைவி. அவங்க சொர்ணலிங்கம், அவர் யூகேல ஒரு பெரிய பிசினஸ் சொர்ணலிங்கம். ஆமா, அவங்க அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு. இன்னைக்கு எதுக்கு ஜேசன் விஜய்க்கு அவங்க எதுக்கு படம் பண்ணி கொடுக்கணும்? விஜய் இதுக்கு ப்ரொமோட் பண்ணாரா என்ன? அவங்களுக்கு ஏற்கனவே நட்பு உண்டு. அவங்க தான் என் மருமகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் ப்ரொமோட் பண்ணுங்க, போய் படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி போய் படத்தை எடுக்க வச்சது.
சொர்ணலிங்கம் தான் அதாவது லைக்காவை இங்கே அனுப்பி இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் இருக்காரு, அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்தியை ஓகே பண்ணுறாங்க. கத்தி ஓகே பண்ணி படம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னாரு இந்த ஊர்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காரு ப்ரொடியூசரு, இந்த படத்தை எதையுமே நாங்கள் இங்கே இறக்க விட மாட்டோம், வைக்க விட மாட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆகுது. அவர் எங்கேயும் பின்வாங்களே. என்ன ஒன்றும் சப்போர்ட் வந்துருக்கணும்ல, சரி ஏதாவது பேசணும்ல, ஏதாவது பேசணும்ல. தலைவாக்கே அவர் ஒன்றும் பேசலையே. தலைவாக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எங்க போய் பேசினாரு, எங்க கை கட்டி நின்னாருன்றது அதுதான் அதுக்கு மேல எப்படி ஒரு நடிகர் அதுதான் சார் கை கட்டி நிற்கிறது வைக்கிறதுலாம் யாருமே நிற்க மாட்டாங்க சார். இவர் தான் கை கட்டி நின்றுருக்காரு. கை கட்டி நின்ன வரலாறு இருக்கு. எதிர்த்து பேசி துணிஞ்சு நான் உனக்கு நிற்கிறேன், அவன் கூட இருக்கேன்டா சந்திரபிரகாஷ் ஜெயின் உட்காந்து அழுவார் தெரியுமா? ஒரு பேட்டி பார்த்துருக்கீங்களா நீங்க? என்ன சொல்றேன், ரஜினியே அந்த காலகட்டத்தில் பெரிய நடிகர், எந்த காலகட்டத்திலையும் அவர் தான் பெரிய நடிகர், நான் அதுல மாற்று கருத்தே இல்லை. கை கட்டி ஒரு நடிகர் ஒரு பையன் போய் நிற்கிறான். இன்னைக்கு நான் பார்த்து வளர்ந்த பையன் விஜய் அப்படின்னு விஜய்க்காக அப்பயுமே யாரும் போய் நிற்கலையே. விஜய் தான் என் ப்ரொடியூசர் அந்த நிலைமையில இருக்காரு, படம் ரிலீஸ் ஆகணும்னு அவரு தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போய் நின்னாரு. இப்பயுமே வந்து அதை ஒரு கிளாஷாக தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை நான் என்ன கேட்கறேன்னா, என் கம்பெனின்னு மாறு தட்டி பேசக்கூடிய விஷயங்கள் ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாது சார். லைக்காவே யாருக்கும் தெரியாது சார். முதல் படம் சார் லைக்கான்ற ஒரு அதை விடுங்க. அதுக்கப்புறம் லைக்கா அங்கே வந்துருச்சு இல்லையா? லைக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 100 வீடு கட்டி கொடுக்க போகிறோம் இலங்கை தமிழர்கள், கஷ்டப்படுற தமிழர்கள் இன்னும் இருக்காங்க, மட்டுங்க நிறைய பகுதிகளில் இருக்காங்க, அவங்களுக்கு 100 வீடு கட்டி கொடுக்க போகிறோம். அந்த விழாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தலைமை எடுத்து சாவி அவங்க தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டாங்க. இங்கே இருக்காங்களே இந்த சீமான் நடிகர்கள் நாடாள வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது பண்ணக்கூடாது, சூப்பர் ஸ்டார் அங்கே போனால் அவருடைய படத்தை எங்கேயும் ஓட விட மாட்டான், வைக்க விட மாட்டான், அதை பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான், அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் லைக்காவே அங்கே ஒரு நோட்டீஸ், அந்த மாதிரி அந்த விழாவே நடக்கலை, அவங்க யாரெல்லாம் பயனாளர்களோ அவங்களுக்கு நேராக நாங்கள் கொடுத்துட்டோம், ஒன்றுமே நடக்கலன்னு முடிச்சிட்டாங்க. விஷயம் என்னென்னா, அது பிரச்சனை விஜய் படத்துக்காகலாம் வந்த பிரச்சனை இல்லை, அது இலங்கையில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இங்கே வந்து நம்மளை டாமினேட் பண்ணி டேக் ஓவர் பண்ணுறாருன்ற பிரச்சனை. அது அந்த பிரச்சனைக்கு யாருமே குரல் கொடுக்கல அப்போ. ஏன்னா லைக்கான்ற நிறுவனம் தமிழ் சினிமாவில் யாருக்குமே தெரியாது. அதான் முதல் படம், அவங்க எடுத்துகிட்டு வர முதல் படம். அது காரணம் வந்து சங்கீதா வச்சு விஜய்க்கு முதல் படம் கிடைக்கிது. உண்மை அதுதான். நீங்க எவ்வளவுதான் வாய்ப்பு யார் மூலமா கிடைச்சாலும் கிடைச்சது. அதுக்கப்புறம் உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த கத்தி படத்துல விஜய் அதாவது அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. உண்மை அதுதான் சார். அதுக்கப்புறம் அதனால ஒரு படம் விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ஏன் பண்ணல? முதல் படம் கொடுத்தாருல, நல்லா ஜெயஜெயன்னு வந்துட்டாங்களே. இன்னைக்கு இந்தியன் வச்சு இந்தியன் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் 2.0 எடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் பட்ஜெட் கொஞ்சம் பட்ஜெட்டா, இவ்வளவு பட்ஜெட் போடுறவங்க எதுக்கு விஜய் வச்சு படமே எடுக்கல? விஜய் வச்சு இவங்க ஏன் படம் பண்ணலையா, இல்ல விஜய் இவங்களுக்கு ஏதோ சார் நீங்க அதெல்லாம் அப்படி உருட்டுங்க. ஏன் நடக்கல? என்னமோ ஒண்ணு நீங்க சொல்லுங்க. நாங்க சொன்னா உருட்டுன்ற மாதிரி இருக்கு. சரி நான் அப்படி சொல்லல, உருட்டல. நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க ஒரு காரணம். வீட்டு பக்கமே போகணும். ஏன் சஞ்சய் வச்சு மறுபடியும் இயக்கணும்? மறுபடியும் அவங்க அப்பாட்ட போவீங்க, பின்ன வைஃப் கிட்ட போவீங்க. இல்லன்னா விஜய் வந்து அதை ப்ரோமோட் பண்ணிக்கலாம் சார். சஞ்சய் அவர்கள் சைன் போடுற வீடியோ வருதா இல்லையா, போட்டோ வருதா இல்லையா? கத்தி லாபமா நட்டமா அதை மட்டும் சொல்லுங்க. லைக்காக்கு கத்தி லாபமா நட்டமா? சார் கத்தி படமே நட்டம்னு நான் சொன்னேன்னா அப்புறம் விஜய் கரியர்ல வேற எல்லா படமும் நட்டம் தான் சொல்ல முடியும். கத்திக்கு பொறுத்த வரைக்கும் லைக்கா பொறுத்த வரைக்கும் முதல் படம் லாபமா நட்டமா? துப்பாக்கியும் கத்தியும் இருக்காங்க இல்லையா, துப்பாக்கி கத்தி மட்டும் தான் விஜய்க்கு கடைசியில லாபகரமான படங்கள். லைக்காக்கு லாபகரமான ஒரு படத்தை கொடுத்த ஒரு நடிகரை எப்படி லைக்கா மறுபடியும் வந்து இவர்கிட்ட படம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி எதை வச்சு அந்த பிரச்சனையை அவர் டீல் பண்ணல ஒழுங்கா சார். அவர் வந்து நின்றுக்கணும்ல சார். அவர் தலைவாவோட ஒதுங்கிட்டாரு. உண்மை அதுதான் சார். சொல்றீங்க முதல் படம் ஒரு பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காரு, அந்த நடிகரே வாய்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு. தலைவாக்கு எவ்வளவு தூரம் அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் தயங்கி அதோட முடிச்சிட்டாரு. தலைவாவோட முடிச்சு. தலைவாக்கு வாங்கினாடி கொஞ்சம் ஐடியா சார் வாங்கினாரு. அவர் வந்து அவார்டு வாங்கிட்டு அவர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பேசுனது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்ன வரைக்கும் ஆடியோ லான்ச்ல எல்லாம் பேசுறது பாதி அவருக்காக இருந்தாலும் பாதி படத்துக்காகவும் இருக்கும். அதை நம்ம ஒப்புக்கிட்டு தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துக்காக பேசுறாரு சார். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு 171வது படம் வருது. இறந்து போன டேரக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்றாரு, இறந்து போன ப்ரொடியூசர்ஸ் ரெஃபர் பண்றாரு, இறந்து போன நடிகர்களை ரெஃபர் பண்றாரு. ஏன் ரெஃபர் பண்ணோம்? விஜய் அவர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கடைசி அவர் இதில் இது வாரிசு முடிச்சு லியோவில் சக்ஸஸ் மீட் வச்சார். லியோ சக்ஸஸ் மீட்டில் அவருடைய பழைய படங்களுடைய வெற்றி, பழைய படங்களோட டேரக்டர் எதையாவது ரெஃபர் பண்ணி அவர் பழைய படங்களுடைய வெற்றி, பழைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, பழைய டேரக்டர்களுடைய வெற்றி, பழைய இவங்களால தான் நான் வச்சேன். விக்ரமனுடைய மகன் அன்னைக்கு போனார்ல, விக்ரமனுடைய மகன் ஒரு படம் வருதுன்னு சொல்லி விக்ரமெல்லாம் போகிறார், ரைட்டுங்களா? அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. அவரை வச்சு எடுத்த டேரக்டர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஃபைட் கிளப்னு ஒரு படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை பற்றி ஒரு வார்த்தை. எந்த ஒரு ப்ரொடியூசரை பற்றியாவது டேரக்டரை பற்றியாவது இவங்க தான் என்னை வாழ வச்சு இவ்வளோ தூரம் ஆக்கி கொண்டு வந்தாங்க, இவங்களுக்கு இப்படி ஒன்று வருது, நீங்கள் பாருங்கள் வைங்க, இல்லை இவங்களுக்கு என்னால் ஏதாவது நான் ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் வைக்கணும், ஒரு போஸ்ட் போட்டேன் வச்சேன், எதையாவது பண்ணியிருக்காரா நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை போஸ்ட் போட்டு வச்சுன்னா சோசியல் மீடியாக்களில் விஷாலோட படங்களையும் ப்ரொமோட் தான் இவர்கிட்ட போய் நிற்கிறவங்ககிட்ட இவர் கேட்டுட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதை சொல்லுங்கள். அது இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறீங்க. தேடி போய் பண்ணுவார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்னைக்கும் சொல்கிறார், விக்ரம் வெற்றி படம்ன்றார். நேற்று சொல்கிறாரா இல்லையா? விக்ரம் வெற்றி படம்ன்றார்.
பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு வெற்றி படம்ன்றார் விக்ரம் மாபெரும் வெற்றின்றார். எவனுமே சொல்ல மாட்டான். அதை விடுங்க, அது கமலஹாசன் அப்படி தான். அந்த கமலஹாசன் ஜெயிலர் பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா, சரி விடுங்க, அது அவங்களுக்கு அது அப்படி தான், அது முடிச்சிடும். விஷயம் என்னென்னா, தேடி வர்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதே பெருமையாக பேசுறீங்க. ஆஹா, தேடி வரவங்களுக்கு பண்ணி தான் சார். இவ்வளோ டீட்டெயிலாக போனீங்க அப்படின்னா நெல்சனையும் லோகேஷையும் நீங்கள் போங்க அங்கே போய் படம் பண்ணுங்க, சார்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி மறந்துடுவீங்களே. சூப்பர் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் நீங்கள் கதை சொல்லுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது, உங்களால் முடியும். நான் பார்த்து வியந்த நடிகரா அதெல்லாம் அப்பாற்பட்டு சொல்லிடலனா கூட நீ இயக்குனர் இப்போ நீங்கள் நல்லா பேசுறீங்க. நான் சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் இங்கே இருக்கிறத விட நீங்கள் அங்கே போய் பேசுனீங்க, அந்த டிபேட்டில் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டஃப் இருக்குது, உங்களால் முடியும். ஏன் முடியாது? நான் உங்களை வளர்த்து விட்டுனா அதை நான் சொல்லி தானே நீங்கள் போகிறீங்க. என்னால் எனக்கு தெரியும்ல சத்தியனுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது ஒரு விஜய் அவர்கள் உட்காந்து சங்கர் சார் இருக்காருன்னு வைங்களேன், சங்கர் சார் இப்போ டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரை ப்ரமோட் பண்ணி நீங்கள் போயிட்டு ரஜினிகாந்துக்கு படம் சொல்லுங்க சார், கமலஹாசனுக்கு படம் அவர் சொல்லவே இல்லையே. யார் இப்போ நெல்சன் மட்டும் சார் வெற்றி படம் கொடுத்தவர் சார் நெல்சன், இவர்கிட்ட தான் சார் தோல்வி. பீஸ்ட் மட்டும் தான் நெல்சனுக்கு தோல்வியே. அப்போ தோல்வி படம் கொடுத்துட்டு கூட ஸ்டஃப் இருக்கு. நீ தோல்வின்னு சொல்லாங்க, கலவையான விமர்சனம் தான். கலவையான சார், அதெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க சார். சன் பிக்சர் சொல்றான் கலெக்ஷன் வயசுல வந்து எனக்கு லாபம் அந்த படம் தலைவர் அவர்கள் சொல்றாரு. அதான் சார் அவர் பெருந்தன்மை. அதுதான் எப்படி போய் சொல்லுவாரு, போய் இல்லன்னு சொல்லல சார். கலெக்ஷன் பண்ணாலும் படம் ஃபிளாப் தானே. சரி இப்போ சரி அண்ணா விமர்சனம் தான், அது வந்து ஃபிளாப் கிடையாது. ஃபிளாப்னா இல்ல ஃபிளாப் சார், படம் ஃபிளாப். ஏன் போட்டி வளர்றோம்? 7 நாள்ல 200 கோடி அண்ணாத்தைக்கு விஜயினுடைய பிஆர்ஓ ட்வீட் போடுறாரு சார். விஜயினுடைய பிஆர்ஓ, விஜயோட பிஆர்ஓ யாரு, ரஜினியின் பிஆர்ஓ யாரு? ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். விஜய்க்கு ஒரு தான பிஆர்ஓன்னு சொல்லலாம்ல. விஜயினுடைய பிஆர்ஓ 7 நாள்ல படம் 200 கோடின்னு கலெக்ஷன் போடுறாரு. 2021 படம் வருது சரிங்களா. அப்போ 7 நாளில் எத்தனை கோடி? 200 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு படம். 210 கோடி 200 கோடி தாண்டுதுன்னு போட்டிருக்கு. அந்த படம் எப்படி ஃப்ளாப் படம் ஆகும்? அண்ணாத்தையா மறுபடியும் சொல்றேன், அண்ணாத்தையும் கலெக்ஷன் யாரு ஃப்ளாப்னா கதை தான் கலவையான. அப்ப அண்ணாத்த நல்ல படம் தானே, அப்பறம் பீஸ்ட் நல்ல படம். கலவையான விமர்சனம், படத்தின் விமர்சனம். இப்போ நீங்க அண்ணாத்தையும் பீஸ்ட் கலெக்ஷன் வேற, அண்ணாத்தையும் பீஸ்ட் ஒண்ணுன்றீங்கல்ல. சொல்ல இப்போ மறுபடியும் சொல்றீங்க, அண்ணாத்தைக்கு நான் வரல. ஃபர்ஸ்ட் நம்ம பீஸ்ட் சார் முடிக்கு. பீஸ்ட் கலெக்ஷன்ல ஹிட். சரி, அப்ப கலவையான விமர்சனம். அண்ணாத்த கலவையான விமர்சனம் படம் வந்து கலெக்ஷன் வயசுல ஹிட். இன்னும் 2-3 படங்கள் கூட முதல் நாள் வசூலா இருக்கட்டும், ஓவரால் வசூலா இருக்கட்டும், ரஜினிக்கு சேர கூட்டம் சேர்ந்துட்டு தான் இருக்கும். பாக்குற அது போதும். அது நீங்க பீஸ்ட் நீங்க ஃபிளாப்னு சொல்றது, ஃபிளாப்புக்குன்றது வேற ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க சரி நான் சிம்பிளா சொல்றேன், ஃபில்மோகிராஃபி நெல்சன் ஃபில்மோகிராஃபில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? அதுதான் புரியல. இப்போ நெல்சன் ஃபில்மோகிராஃபில அது ஃபிளாப் தானே சார். நீங்க விஜய்க்கு ஃபிளாப், ஓவரால் இதுல ஃபிளாப்னு சொல்றனால கோலமாவு கோயிலா செம ஹிட், டாக்டர் அதுக்கப்புறம் உலக லெவலில் ஹிட், அதுக்கப்புறம் பீஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயிலர் வந்துச்சு. என்ன ஆச்சு? இந்த 4 படங்கள்ல எது சார் ஃபிளாப்? இதுல என்ன போட்டு டிஸ்கஷனு? அதான் இது டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு. இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். நெல்சன் வந்து ஜெயிலர் பண்ணிட்டு பீஸ்ட் பண்ணல, பீஸ்ட் பண்ணிட்டு தான் ஜெயிலர் பண்றாரு. பீஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதை இருக்கும், அதை கேட்டுட்டு நீ இதை ரஜினி சாருக்கு பண்ணுங்க நல்லா இருக்கும்னு விஜய் அவர்கள் சொன்னது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். நல்ல எடுக்கிற டேரக்டர் நீங்க மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒரு பொண்ணுல சிம்பிளா சொல்றேன், நான் என்ன பண்றேன்னா, ஒரு புது ஆளை கூப்பிட்டு ஒருத்தன் புதுசா வரான், அவனை கூப்பிட்டு நீ போய் தலைவட்ட கதை சொல்லு, நீ வருவ அப்படின்னு. லோகேஷ் கனகராஜன் இவருக்கு சார் ப்ரோமோட் பண்ணணும், இவருக்கு மோட்டிவேட் பண்ணணும். நெல்சன் பண்ண பெரிய இயக்குனர் விஜய் தானங்க. முதல்ல இயக்குன பெரிய நடிகர் விஜய். சிவகார்த்திகேயன் ஒன்றும் இல்லைன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? சிவகார்த்திகேயன் கம்பேர் பண்றப்போ விஜய் அவரோட கம்மி. சிவகார்த்திகேயன் சும்மா நீங்க சார், சிவகார்த்திகேயன் அவரே தானே கேடயத்தை கொடுத்துட்டு போறாரு, பேட்டனை கொடுத்துட்டு போறாரு. விஜய் தானங்க சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு போறாரு. ஆமா சார், சிவகார்த்திகேயன் அதுக்கு சும்மா சாதாரண நான் அதெல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு வந்து ஹீரோ வச்சா வெற்றி படம்ன்றீங்க. இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிள் சார். பெரிய பெரிய ஹீரோ வச்சுல சாதாரண படங்களே எவ்வளவு பெரிய ஹிட் ஆகுது. அவர் வெற்றி பட இயக்குனர் சார். கேட்க வந்தது பெரிய நடிகர் அப்படின்னா நெல்சன் இயக்கத்துல ஃபர்ஸ்ட் விஜய் தான், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன். நானே அதை ஒத்துக்கிறேன். ஆனா சிவகார்த்திகேயனே பெரிய நடிகர் தான் சார். அதாவது நெல்சனை பொறுத்த வரைக்கும் விஜய் இது என்ன படம் டாக்டர் ஓடிடுச்சுன்றதுனால விஜய் கூப்பிடுறாரு, அவ்வளவுதான். அதனாலதான் அது இல்லைன்னா கூப்பிட்டுருக்கவே மாட்டார் சார். இல்லைன்னா கூப்பிட்டுருக்கவே மாட்டார். சிம்பிளாக ஏன் சார் இன்னைக்கு நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது சார். சார் நல்ல படம் தீனா கொடுத்ததுனால தான் சார் கூப்பிட்டு இதை பண்ண சொல்கிறாரு அவர் ஏஆர் முருகதாஸ். அதுக்கப்புறத்துல இருந்தாலும் சார் கூப்பிட்றாங்க, பின்னால் துரத்துறாங்க. இது வந்து அவர்லாம் அவங்கள பெரிய நடிகர் இல்லை, அவங்களாம் நெப்போ கிட்டு ப்ராப்பராக ஒரு படம் ஓடிடுச்சுன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க. இது இன்னைக்கு இல்லை, வாலி படம் ஓடிச்சு அப்படின்னோடனே இது நான் சொல்லல, பிஎல் தேனப்பன் படத்தினுடைய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, எஸ்ஏ சூர்யாவுக்கு நான் ஒரு கால் ஷீட் கொடுத்து வச்சிருந்தேன். சரி, எஸ்ஏ சூர்யாவுக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன்னு கொடுத்து வச்சிருந்தேன். அதுக்குள்ளே எஸ்ஏசி கூப்பிட்டு போயிட்டார். எஸ்ஏ சூர்யாவை கூப்பிட்டு போய் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற படத்தை குஷியை வேற யாருக்கோ பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லி பிஎல் தேனப்பன் ஒரு இடத்துல பேசுகிறாரு. அதான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறப்ப அண்ணாத்த படம் சிவா அவர்களும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ணாத்த பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் மேலே எல்லாரும் இப்போ கங்குவாக்கு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது, நீங்கள் அதை வந்து காப்பாற்றிட்டுமே அப்படின்னு. அண்ணாத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல படங்கள் தான் பண்ணிக்கிட்டு
பண்ணிட்டு இருந்தாரு, ஃபேமிலி ஓரியன்டட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணாத்தையும் ஃபேமிலி ஓரியன்டட் தான். அதுக்கப்புறமேல தான் அவர் மேல அப்படியும் கிடையாதுங்க. அவருக்கும் திறமை இருக்கு, அவராலேயும் முடியும்னா ரஜினி அவர்கள் கண்டென்ட் கேட்டு நான் உங்கள்கிட்ட சரி நம்ம இந்த மொத்த டிஸ்கஷன் எங்கே இருந்து ஆரம்பிச்சது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் மோட்டிவேட் பண்ணி இவங்க 2 பேரும் அனுப்புனாங்கன்ற அளவுக்கு அவங்க சோட கிடையாது சார். அவங்க ஏற்கனவே வெற்றி படம் கொடுத்த விக்ரம் கொடுத்தவர்கிட்ட இவர் என்னத்தை உட்காந்து மோட்டிவேட் பண்ணணும்ன்ற முன்னாடி மாஸ்டர் பண்ணது நெல்சன் இது லோகேஷ் இருந்துட்டு போட்டு சார். விக்ரம் மாதிரி ஒரு படத்தை எடுக்க தெரிஞ்சவரை மோட்டிவேட் பண்ணி நீ நல்ல கதை எழுதுறப்பா, நீ நல்ல படம் எடுக்கிறப்பான்னா என்ன அதெல்லாம் ஆங்கிள்? அது ஃபேன் பாய்ங்க. விக்ரம் வந்து எனக்கு இதுதான் புரியல. மறுபடியும் சொல்றேன், அதுக்கு நான் சொல்றேன் மறுபடியும் யாரையுமே விஜய் தூக்கி விட்டது இல்ல அப்படின்றதுல நான் அந்த ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்கேன். ஒருத்தரை கூட பெத்த மகனை தூக்கி விடாத. நான் என்ன சொல்றேன், பெத்த மகனுடைய நான் தப்பா சொல்றேன் நினைக்கிறேன். இது வந்து நான் வேற மாதிரி திருச்சி பேசுறேன்னு நினைக்காதீங்க. லோகேஷ் அட்லி முதற்கொண்டு 3 பேரும் இனிமேட்டு எந்த மேடையில் ஏறினாலும் அவங்க போய் தானே சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய் அண்ணா சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து ஜெயிலர் மேடையிலே சொல்லியிருப்பார். மறுபடியும் சொல்றேன், விஜய் அண்ணா சொல்லியிருக்கட்டும். விஜய் அண்ணாவோட மோட்டிவேஷன்ல தான் ஒரு லோகேஷ் வளர்ந்தாரு, நெல்சன் வளர்ந்தாரு சொல்லிங்க. அவர் சொல்லிதான் நாங்க ரஜினி. அதுதான் இப்ப பாருங்க இந்த இடத்துல அவர் சொல்லிதான் ரஜினி டக்கர். ஆமா, யாரையும் வளர்த்து விட்டதுல விஜய், அதுதான் என் ஸ்டாண்டு. நீங்க இதுக்கு வந்து லோகேஷ் எல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. இதுக்கு நீங்க வேற யாராவது எடுக்கணும். புரியுதா இல்லையா? நம்ம எடுத்துப்போம். அட்லியை வளர்க்கறது சார். நான் ஒன்று சொல்ல சிம்பிளா ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த என்ன சொல்றது, தெரி புலிக்கு அப்புறம் தெரி அது 2010 சுறா ஃப்ளாப்பாதா. சுறா ஃப்ளாப்புக்கு அப்புறம் வந்து ஏறக்குறைய 2011 அந்த காலகட்டத்திலலாம் வந்து மங்காத்தா வருது, மாதிரி வருது. இது அப்போ ஃபுல்லாக அவங்க கையில் தான் கண்ட்ரோல் இருந்தது. அந்த கண்ட்ரோலை கொஞ்சோண்டு எடுத்து விஜய் கையில் கொடுத்ததே அட்லி தான். அட்லி இல்லைன்னா விஜய் இல்லை, அதான் உண்மை. நீங்க அதை நீங்க ஏத்துக்க முடியல அப்படின்னு நீங்க வேற என்ன சொல்றேன். ஏஆர் முருகதாஸ் அதுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துட்டாரு. நான் சிம்பிளா சொல்றேன் சார். ஏஆர் முருகதாஸ் சேர் போட்டு உட்காந்துட்டாரு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஏஆர் முருகதாஸ் வரும்போதே அது வந்து டிஸ்கஷன்லாம் இருந்தது. யாரு படம் யாரு கலெக்ஷன் என்ன ஏதுன்ற டிஸ்கஷன்ல தான் இருந்தது. லிங்கா 2014 இப்போ நீங்க எடுத்து பாருங்க. லிங்கா 2014 என்ன கலெக்ஷன் பாருங்க, அதே 2014 கத்தி என்ன கலெக்ஷன் பாருங்க. இப்படி போனா கலெக்ஷன் போறீங்க. இல்ல நான் என்ன சிம்பிளா சொல்றேன், நீங்க அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன காரணம் என்ன ஏதுன்றது ஏஆர் முருகதாஸ் தான் காரணம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் புலியும் வருது. புலியில வந்து மறுபடியும் விழுறாரு. 2013 தலைவா வருது. தலைவா என்னாச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஜில்லா வீரம் வருது. அந்த காம்பினேஷன்லாம் என்னாச்சுன்னு தெரியும். ஒரு மாதிரி கீழே போன டவுன்ஃபாலுக்கு போயிட்டு இருந்த விஜய் மறுபடியும் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தது தெரியுதான். அதுக்கப்புறம் மெர்சல் தான். அதனால அவரும் வந்து ஸ்டஃப் இருக்கிற டேரக்டர். நீங்க ஸ்டஃப் இல்லாத டேரக்டர் சங்கர் அசிஸ்டண்டா இருந்தவர், ராஜாராணின்ற ஒரு கொடுத்தவர். கொடுத்துட்டு அடுத்து தெரியுதான் வந்து நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இவங்களுக்கு வந்து விஜய் வளர்த்துள்ள நானே ஓபன் ஸ்டேஜ் பண்ணுவேன். ஆனா ஏன் இவங்க ஸ்டேஜ் ஏறினா விஜய் விஜய் விஜய்னு இல்ல, இவங்க ஏன் பேர் சொல்றாங்க? அதான் சார் நான் சொல்லியிருப்பாரு. சிம்பிள் அப்படிலாம் நான் ஏன் சொல்லுவேன் சிம்பிள். ஏன்னா இப்போ பிடிச்ச 100 பேர் 200 பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் ரஜினி படத்தில் ஃபுல்லாக ரஜினி ரெஃபரன்ஸ் அதுதான் வைக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருடைய வளர்ச்சி நம்ம கிளைம் பண்ண முடியாதுல்ல. அவங்க வளர்ச்சியில் யாருமே சொல்லி இப்போ வந்து அதுதான் சார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் சார். பிடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டர். ஐயா நான் என்ன கேட்குறேன், சிம்பிளான கேள்வி. 3 பேரும் ஏன் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் விஜயனான்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் வந்து ஷாருக் கானுக்கு படம் பண்ணுற காரணம், விஜயனான்ட்ட வந்து கேட்குற பொழுது டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நீ போய் ஷாருக் கானை சொல்லு உன்னால முடியும்டா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நமக்கு நெல்சன் வந்து பேசும்பொழுது போய் நீ அவருக்கு பண்ணு, ஷாருக்கு பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. லோகேஷ் சார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் சொல்றாங்க சார். இதனாலதான் அவங்க வளர்ந்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு? இல்ல அவங்களோட வளர்ச்சி யாரோட வளர்ச்சி நம்ம கிளைம் பண்ண முடியும். இப்ப சூப்பர் ஸ்டார் கிளைம் பண்ணலீங்க, விஜய் சொல்லலீங்க, அதுதான் பாய்ஸ் மட்டும் தான் சொன்னாரு. அதுதான் எல்லாம் ஒண்ணுதானே. இல்ல அப்படி தலைவர் யார் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீங்க பை பாய்ஸ் என்ன வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு பிவாஸ் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, அண்ணாமலை படத்தை நீங்க தான் எடுக்கணும்னு சூப்பர் ஸ்டார் எனக்கு போன் போட்டு கெஞ்சுறாரு அப்படின்றாரு. அந்த ஸ்டோரிலாம் நிறைய ஸ்டோரி இருக்கும். சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதுல எந்த டைரக்டரோட வளர்ச்சி பண்ணலீங்க. எனக்கு என்ன கேள்வினா, விஜய் கிளைம் நாங்களும் கிளைம் பண்ண மாட்டோம் சார். விஜய் கிளைம் பண்ணல. நான் என்ன 3 டைரக்டர்ஸ் தான் நான் வந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸா பார்த்தாலுமே கூட விஜய் சொல்லியிருக்காரு அதனால தான் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. நடந்திருக்குமோ இல்ல நடந்திருக்கு. 3 பேரும் ஏன் இப்போ நீங்க அதுதான் இது ரொம்ப லேமா இருக்கு சார். நீங்க இதை மட்டும் யோசிங்க. அவங்க சொல்றாங்க வைக்கிறாங்க ரைட், அவங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கும் சொல்றாங்க சார். சார் ரெண்டாவது விஜய் மட்டுமா பிடிச்சிருக்கும்? அவங்க விஜய் லோகேஷ்க்கு வந்து கமல் சார் எவ்வளவு பிடிக்கும். அவரு தான் பேசுறாரு சார், நான் சண்டை போட வரேன்றாரு. அவர் தான் கமலை பத்தி தான் பேசுறாரு பெருமையா. அப்போ வந்து நீங்க அந்த மாதிரி தானே சார் விஜய் பத்தி பேசுறாரு. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அவங்க விஜயை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுனதுனால அவங்க வாழ்க்கையை விஜய் தான் டிஃபைன் பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்றதுதான் யோசிக்கிறேன்னா சார். நாங்கள் இத்தனை வருஷம் 50 வருஷம் சினிமா சார். அது 50 வருஷம் சினிமாலையும் ஒரு டேரக்டரோட வெற்றி எங்கள் வெற்றி நாங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை. அதே மாதிரி அவன் தோல்வியாகும் போது அது எங்கள் தோல்வி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கோம். மறுபடியும் சொல்றீங்களா ஐயா, வெற்றி தோல்வி இங்கே எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், 3 பேரும்
பிடிக்குன்றதுக்காக மட்டும் தான் சொல்றாங்க. வேற என்னவா இப்ப கதை அப்படி நல்லா இருக்குப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. நீ போய் ரஜினி சாருக்கு சொல்லு ஏன் என்ன அப்படின்ற மாதிரி ஏன் அவர் சொல்லணும்? சரி இப்போ நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன் சார். இப்போ போய் சொன்னதுனால தான் அவங்க வளர்ந்தாங்கன்றீங்களா? இப்போ இதுல என்ன நீங்க சொல்ல வரீங்க? போய் சொன்னது காரணமே விஜய் தான்றேன். போய் சொன்னது காரணம் விஜய்னாலுமே சரி, விஜய் சொல்லலைன்னா அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்களா? இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது அதை சொல்லுங்க நீங்க. மாட்டாங்க. அட்லி அவர்கள் ஷாருக் கான்ட்ட போயிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப அதை தான் நீங்க சொல்ல, அதை தான் நான் சொல்றேன். அதாவது அட்லியினுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி காரணம் விஜய்ன்றீங்களா? நீங்க ஜவான் வளர்ச்சி காரணம் விஜய் தான்றீங்க. அதாவது இவர் போய் சொன்னதுக்கு விஜய் சொல்லிட்டாருன்றதுனால தான் ஷாருக் கான் கதை கூட்டு கேட்டாருன்றீங்களா நீங்க? ஆமான்ற அதை தான் அட்லியும் சொல்றேன். இது நீங்க இப்படி விஜய்க்காக கிளைம் பண்ணி விஜய் தான் இதுல முக்கியமான விஷயமா இருந்தாரு, இதுல அவரு தான் அட்லியினுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி காரணம். அட்லியினுடைய வளர்ச்சி காரணம் விஜய் தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜாராணி பண்ணார்ல, அப்போ வந்து அவர் கிளைம் பண்ணிக்கல. ஐயா ஜவான் பண்றப்போ கிளைம் பண்றாரு. இதே வந்து பீஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ டாக்டர் பண்ணும்போதெல்லாம் எங்கேயுமே வந்து நெல்சன் கிளைம் பண்ணல, ஜெயிலர் பண்ணப்போ கிளைம் பண்றாரு. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா விடையை வந்து மக்கள் சொல்ற. மேடையில் 52 நிமிஷம் பேசினார் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதில் 35 நிமிஷம் அமிதாப் பச்சனுக்காக தான். எந்த வகையிலும் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஒரு 7 படம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள், அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அப்படியான ஒரு படத்தில் நடித்த ஒரு கோ ஆர்டிஸ்ட் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படத்துக்கு. இங்கே ஒரு எந்த ப்ரொமோஷனுக்கு வந்ததில்லை. அஃப்கோர்ஸ் ஹிந்தியில் பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே எந்த ப்ரொமோஷன் வந்ததில்லை, கூட நடித்ததில்லை, வச்சதில்லை, அது இதில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் கூட நடிக்கிறாரு ஒரு நடிகர், ஏற்றுக்கிட்டார். ஸோ என் கூட நடிக்க ஏற்றுக்கிட்ட ஒரு மனிதன், நான் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டவரை, அவருடைய லைஃப்பில் அவருடைய சாதனையை பெருசாக பேசணும்னு ஹிந்தி திரையுலகமே அமிதாப் பச்சனை இவ்வளோ பெருமையாக பேசியிருக்காரு. அதை விடவும் பெருமையாக ஒரு சொல்கிறார் சார். அதில் எதுக்காக இந்த ரோலை அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணாங்க தெரியுமா? டைரக்டரும் தலைவரும் சேர்ந்து அதை யோசிங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒருத்தண்ட அடங்கி போகணும், அவர் அடங்கி ஒருத்தண்ட போகணும் அப்படின்னா அதை தத்ரூபமாக ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அமிதாப் பச்சன் மட்டும் தான் செட் ஆவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியே வாங்கினேன் அப்படின்ற டைரக்டர். அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் அந்த டீசரை பார்த்தீங்கன்னா சார், நான் இதை கூட நான் தான் சார் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணேன். ஏன்னா நம்மளும் கிரெடிட் எடுத்துக்கணும்ல, ரிவீல் பண்ணேன். கடைசி ஃபேஸ் ஆஃப் தலைவருக்கும் அமிதாப் பச்சனுக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணேன் சார். அதே மாதிரி அந்த டீசரில் அவர் அது என்ன ஐஜிஐ நோத்துல சார் அது போட்டு நிற்கிறாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷனை போட்டு அவர் நிற்கும் பொழுது அமிதாப் பச்சன் முகத்தில் அந்த இது பார்த்தீங்களா என்ன மாதிரியான ஒரு, அதாவது ரொம்ப வெனமஸாகவும் அதே நேரத்தில் அது அவ்வளோ இன்டென்ஸாகவும் அந்த லுக்கில் அப்படியே போகிறாரு. தலைவர் பம்மி போய் கையை கட்டி ஒரு மாதிரி பரிதவிச்சு நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா. அந்த மொமெண்ட்டை தேட்டரில் அது ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1.5 மணி நேரம்னாலும் அது என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க எல்லாருமே தயாராக இருக்காங்க. அதாவது தலைவருடைய சீனியர் போல இருக்குது அசியூம். அப்போது இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்கார் தலைவர், எதுக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுவோமே. அப்போ அப்படிங்கும்பொழுது அதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த டிஸ்கஷன் கொடுக்குறாப்புல இதுதான் வந்து அந்த சீனாக இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அதில் உள்ள தலைவர் அடங்கி போனோம் அப்படின்னா அதுக்கு சரியான ஆள் வந்து இவர் யார், அமிதாப் பச்சன் தான் அப்படின்னு அவங்க கூட்டு வந்திருக்காங்க. அப்படின்ற அந்த ஐடியாலஜியே பெரிய ஐடியாலஜி சார். அந்த ஐடியாலஜியை மதித்து அவர் தலைவரை வர வச்சிருக்காரு. அவரும் இது கரெக்டாக இருக்குன்னு உள்ளே வந்திருக்காரு. ஸோ இது ப்ராப்பர்லி பிளான்டு மூவி. இந்த மூவி எங்கேயுமே தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவருக்கு 52 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் ட்ரிபியூட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லலை, அதாவது இன்னும் ஒரு 10 படமோ 20 படமோ எத்தனை படம் நடித்தாலுமே ஒரு ப்ராப்பர் ஃபேரபிள் ட்ரிபியூட் ஸ்பீச்சு ஃபார் அமிதாப் பச்சன்னா எவர் கிரீனாக இந்த ஸ்பீச் நின்று பேசும். ஓகே ஆமாம், இல்லை இது படம் ப்ரொமோஷன் இல்லை, இந்த படம் வந்து கிணத்துல போட்டு கல்லு மாதிரி இருக்குது. நேற்று அந்த ஈவெண்ட்டு தான் ஜெயிலருக்கு எப்படி ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒரு திருப்பு முனை. லைவாக இருப்பார் சார். போனார், மைக்கு கேட்கல, சத்தங்கள் இருந்தால் வரேன் அப்படின்னு நடுவில் வந்தார், வந்து பிரித்து விட்டார். காமெடி அது அந்த படத்தில் அது அந்த படம் மாதிரி அந்த ஸ்பீச்சில் ஒரு படம் பார்த்த ஒரு இந்த இங்கிலீஷ் படம்லாம் நல்லா கடகடன்னு 1.5 மணி நேரம் ஓட தெரியுமா, அந்த மாதிரி 52 நிமிஷம் போட்டு பொறு யார் அவர் பெருமையாக பேசலன்னு சொல்லுங்கள். ரித்திகா சிங்கா அவங்களுக்கு ஒரு 2 வார்த்தை, துஷாராவா அவங்களுக்கு 2, அதாவது எல்லாத்தையுமே நீ அவங்க மஞ்சு வாரியரா அவங்களுக்கு மரியாதை, அதுபோல் ராணாவுக்கு மரியாதை, ஃபகத் ஃபாசில்லாம் வேறு மாதிரி, ஞானவேலுக்கு அவர் படத்துக்கு ஜெய்பீமுக்கு என்ன அந்த ஜெய்பீம், அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு இடத்துல சொல்கிறார், அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் ஜெய்பி மாதிரி நீங்கள் என்னை வச்சு எடுக்க முடியாது, என்னை வச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக தான் எடுத்தாங்கணும் அப்படின்னு ஜெய்பி அதை வாங்கிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறாரு. அதுக்குன்னு லோகேஷ் மாதிரி நெல்சன் மாதிரிலாம் என்னால் படம் எடுக்க முடியாது, நான் அதை உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, அது வேணும்னா நான் அவன்கிட்டே போயிருவேன், நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்கள் ஸ்டைலில் ஏன் கமர்ஷியலில் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் படம் எடுங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கிளியராக இருக்கார் பாருங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் காலாக எடுத்தது தப்பு, நீங்கள் எண்டாவது நீங்கள் என்ன தான் அதில் கமர்ஷியலாக ட்ரை பண்ணுறாரு சார். யார் இப்போது என்னது பாரஞ்சித் அவர்கள் அதுமாதிரி கபாலிலையும் கமர்ஷியலாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் லெவல் கமர்ஷியலிசம் அதில் இல்லை.
ஸோ அந்த லெவல் தான். அதை தான் அழகாக இவர் சொல்கிறார். யார் சொல்கிறாரு? ஞானவேல் சொல்கிறாரு, இதில் வந்து என்னுடைய கதை இருக்குது தயாராக, இதில் கமர்ஷியலிசம்னு ரஜினி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த லெவல் தான் எனக்கு வந்து பிரச்சனையாகவே இருந்தது எழுதும்போது. இல்லை இது ஜாஸ்தி, இது கம்மி, இது ஜாஸ்தி, இது கம்மி, என்னுடைய கதை அடிப்படக்கூடாது, அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கமர்ஷியலிசம் அடிப்படக்கூடாதுன்ற அந்த பேலன்ஸ்லாம் தான் நான் கஷ்டப்பட்டேன்றார். உண்மை தான். அந்த பேலன்ஸை கிளியராக எவன் கிராக் பண்ணானோ அவனை அடிச்சுக்க ஆளே முடியல, ஆளே கிடையாது. அதுதான் வந்து சிவாஜி, எந்திரன், ஜெயிலரு. அதுதான் சிம்பிள். நீ கதை உன் கதையில் தெளிவாக இரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த கதவை மூடி டோர் திறந்தால் போதும், அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்கள் ஒரு நெல்சன் சன் பிக்சர்ஸ் காம்போ, இது சூப்பர் ஸ்டாரும் அதே மாதிரி லோக்கியும் அடுத்தது சன் பிக்சர்ஸும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன். அன்றைக்கி அந்த லீக்டு சீனே பார்த்தா என்ன கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. நாகார்ஜுனா அதுக்கெல்லாம் தரமான ஆள் தான், ஆனால் அவ்வளவு தரமாக அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் சோகாடை சின்ன நாயனா அப்படி இப்படின்னு அந்த ரூரல் படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மனம்னு ஒரு படம், அவங்க குடும்ப படம் ஒன்று வந்தது, அந்த படத்தில் அந்த மாதிரி கிளாஸாக இருப்பார். இதில் ஒரு டான் லுக்கில், அதை நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, டான் லுக்கில் என்ன மாசாக இருந்தது. அந்த டைலாக் டெலிவரியும் சரி, அந்த சீனில் அவன் என்னடா பண்ண போகிறான், என்ன 2 கோடி ஆட்டை கொண்டு கொடுக்க போகிறீங்க, என்ன ஏதுன்ற மாதிரி என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அந்த கூலியில் நடக்க போகிற சம்பவம் இதை விட ரெட்டிப்பாக இருக்கும். இது ஜெயிலரை பண்ணிடும் சார். இந்த வேட்டையன் வந்து எனக்கு தெரிய ஜெயிலரை சம்பவம் பண்ணும். ஏன்னா அந்த கதைக்காவது மக்கள் தேடி வருவாங்க, அது மட்டும் உறுதியாக இருக்கு. சிறப்பு. ஆமாம். ஆனால் லோகேஷ் கனகராஜும் அந்த 1000 கோடி சன் பிக்சர்ஸ் பண்ணாமல் இருக்கு, அது அந்த 1000 கோடி பண்ணிருக்கடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அது பண்ண போகிறது லோகேஷ் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் தான் நம்ம சொல்லவே மாட்டோம் சார், லோகேஷ் தான். எப்படி சங்கர் 800 தாண்டினாரோ லோகேஷ் 1000 தாண்டுவார். எங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோதான். வரோம். ரொம்ப 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 நன்றி பிரதர். நிறைய விஷயங்கள், நிறைய வாக்குவாதங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க. சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடுபெறான நன்றி, வணக்கம்.